இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை இழுத்து இங்க கரெக்டா அடிக்கிறேன். ஆக்சுவலா வந்து நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஆக்சுவலா நல்லா இருக்கு, எனக்கு விளையாடுறதுக்கே சூப்பரா இருக்கு. பில்ட் 3D வெப்சைட் அரௌண்ட் திஸ் இமேஜ். பக்காவான ஒரு வெப்சைட் வந்து பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சைனா ஒரு முரட்டு சம்பவமா பண்ணியிருக்கானுங்க. ரீசெண்டா கிமி K3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணானுங்க. இந்த மாடல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் பேராமீட்டர் உள்ள மாடல். இந்த மாடல்ல டோட்டலா வந்து 2 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு K3 Max, இன்னொன்னு K3 Swarm அப்படின்னு சொல்லிட்டு. இந்த Swarm இன்டெலிஜென்ஸ் கரண்டா இருக்க எல்லா Swarm இன்டெலிஜென்ஸையும் விட ரொம்ப ரொம்ப ஹை லெவல் பெஞ்ச் மார்க் வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஃப்ரண்ட் அண்ட் அரினா அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்ல இந்த மாடல் தான் த டாப் மோஸ்ட் பெஞ்ச் மார்க் வச்சிருக்க மாடல். சோ இது பாத்தீங்கன்னா மேஜரா Fable 5, Opus 4.8, GPT 5.6 இந்த மாதிரி மாடல் எல்லாமே பீட் பண்ணிட்டு இந்த பெஞ்ச் மார்க்ல டாப் பொசிஷனுக்கு வந்துருச்சு. இந்த மாடல் எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3D ல கேம் டெவலப் பண்றதா இருக்கட்டும், ஒரு 3D வெப்சைட் பில்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாடல் ரொம்ப ரொம்ப ரீசனிங் பண்ணி சூப்பராவே பண்ணுது அப்படிங்கறத கிளைம் பண்ணிருக்காங்க. சரி, இது என்னதான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு நான் ஒரு ஆங்கிரி பேர்ட் கேம் டெவலப் பண்ணி பார்த்தேன், அண்ட் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி பார்த்தேன். அது மட்டும் இல்ல, ஒரு ரிப்போர்ட்டுமே ஜெனரேட் பண்ணி பார்த்தேன். மூணுமே ரொம்ப சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுத்துச்சு. வெறும் சிங்கிள் ப்ராம்ப்ட் தான். நமக்கு ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட்டா சிங்கிள் ப்ராம்ப்ட்ல நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் அது எல்லாமே நான் இங்க லைவாவே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ கிமி K3 உடைய ஒரு டுட்டோரியல் வீடியோவா இருக்கும். சோ இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கண்டென்ட் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ஏ வித் திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோல இருக்க எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் அதுக்கு பர்சனலாவே ரிப்ளை பண்றேன். மிஷின் லேர்னிங்க்கு ஃப்ரம் த ஸ்கிராச் நானே ஒரு புக் எழுதியிருக்கேன். அந்த புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா மிஷின் லேர்னிங்கை நீங்க மாஸ்டர் பண்ண முடியும். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ரைட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், மறக்காம அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, kimi.com அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சைட்டுக்கு வருவீங்க. இங்க தான் வந்து நம்ம கிமி K3 மாடல் வந்து கம்ப்ளீட்டா அக்சஸ் பண்ண போறோம். சோ ஆக்சுவலா இது வந்து ChatGPT மாதிரி இதுக்கு ஒரு செப்பரேட் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து இந்த மாடல் செலக்ஷன்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 2 அவைலபிளா இருக்கும். ஒன்னு கிமி 3, இன்னொன்னு கிமி K3 Swarm அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த K3 வந்து நார்மல் ஃபிளாக்ஷிப், அதாவது வந்து ஆல்ரவுண்டர் மாடல். நீங்க வந்து பேசிக்கான டாஸ்க்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த K3 மட்டும் போதும். இதே இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான காம்ப்ளெக்ஸான ஒர்க் ஃப்ளோ, அதை வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி ஏஜென்ட்ஸ் வச்சு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா Swarm அப்படிங்கறத யூஸ் பண்ணுங்க. சோ இதுலயே பாத்தீங்கன்னா இன்பில்ட்டா இது வந்து என்னென்ன பில்ட் பண்ணுச்சு, Swarm வந்து என்னென்ன பில்ட் பண்ணுச்சுன்னு சொல்லி ஒரு யூஸ் கேசஸ் 3 போட்டிருந்தாங்க. அதை நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த 3D வெப்சைட். இப்போ நீங்க கரண்டா பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட் வந்து Swarm பில்ட் பண்ணது. ஓகேவா, சோ இந்த Swarm வந்து ஒரு லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு லைவ் டேட்டாவா சொல்லிட்டு இருக்கு. இந்த 3D வெப்சைட் வந்து இட்ஸ் பில்டட் பை ஏஜென்ட் Swarm. சோ இது ஆக்சுவலா காம்ப்ளெக்ஸான டாஸ்க்னு கேட்டீங்கன்னா எஸ், காம்ப்ளெக்ஸான டாஸ்க். இங்க மேல பாத்தீங்கன்னா லைவா என்ன நடந்துட்டு இருக்கோ அதை வந்து நமக்கு இங்க டேட்டாவா ஷோ பண்ணிட்டு இருக்கு. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3D வெப்சைட் ஒன்னு பில்ட் பண்ணிருக்கு, ஏஜென்ட் Swarm தான். சோ இதோடைய டிசைனை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து வித்தின் சிங்கிள் ப்ராம்ப்ட்ல இவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் சிங்கிள் ப்ராம்ப்ட்ல இவ்வளவு அவுட்புட் வருது அப்படின்னா அதோட ரீசனிங் கேப்பபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இது மட்டும் இல்ல, இன்னொரு யூஸ் கேசஸ்மே இருக்கு. ஒரு 3D வெப்சைட் வந்து தே பில்டட், அண்ட் அது பில்ட் பண்ணதுக்கான அவுட்புட்டை பாத்தீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. இது வந்து ஒரு லிட்டரலா பிளாக் ஹோலை வச்சு பில்ட் பண்ணப்பட்ட ஒரு சைட். ஸோ இந்த சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகும்போதே தெரியும் இந்த சைட் வந்து எவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக டெவலப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே அவங்க ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. தீஸ் ஆர் டெவலப்டு இன் சிங்கிள் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கிமியோட Swarm அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக எஃபிஷியண்டாக வந்து ஒர்க் ஆகும். மல்டி ஏஜென்ட்ஸ் அட் அ டைம் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கான காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை ஒர்க் பண்ணி கொடுக்கும். நான் வந்து இப்போ ஒரு ஏஐ குளோபல் நியூஸ் எல்லாமே எடுத்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணு அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போறேன். ஸோ ஜென்ரேட் மீ ரிப்போர்ட் ஃபார் தி ஏஐ குளோபல் நியூஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ குளோபல் நியூஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 2026க்கான ரிப்போர்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதுல மேஜரா என்ன ஸ்கோப் போட்டிருக்காங்கன்னா ஏஐ மாடல் ரிலீஸ், ஹார்ட்வேர், ஜியோ பாலிடிக்ஸ், என்டர்பிரைஸ் இம்பாக்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டீடைல் எல்லாமே இருக்கு. இப்போ ஏஐல மேஜரா என்ன நடந்துட்டு இருக்குன்னா மாடல் பிரைஸ் வார் கரெக்டா சொல்லுது. இப்போ எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல எப்படி அதிகமான டோக்கன்ஸ் கொடுக்குறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கிராக் சைட்ல இருந்து புது மாடல் வேற வரப்போகுது. அந்த மாடல் இன்னும் கம்மியான டோக்கன்ஸ்லயே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கரண்டா ஏஐல என்னென்ன அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து ஃபுல்லா நமக்கு
நமக்கு ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்துருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் மாடல்ஸ் கிரேட் பிரைஸ் வார் யார் யாருக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து இட்ஸ் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஏஐல கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஏஐ நியூஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எனக்கான கண்டென்ட்ஸை நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி உங்க யூஸ் கேஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அப்ளை பண்ணுங்க. அண்ட் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் இதால லைவ் டேட்டாவுமே அக்சஸ் பண்ண முடியும். நீங்க இதுக்கு எக்ஸ்டர்னல் ஏபிஐ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ செகண்ட் யூஸ் கேஸ் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 3D வெப்சைட் எனக்காக நான் பில்ட் பண்ண போறேன். அண்ட் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நியூ சாட் கொடுத்துட்டு என்னுடைய ஒரு போட்டோ இருக்கு. ஸோ அந்த போட்டோவை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட போட்டோ. ஓகேவா? ஸோ என்னோட போட்டோ ஆட் பண்ணிட்டு பில்ட் 3D வெப்சைட் அரௌண்ட் திஸ் இமேஜ். நான் வெறும் சிம்பிள் ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். பெருசா ப்ராம்ப்ட் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் கொடுக்கல. ஏன்னா இதுலயே அது எவ்வளவு சூப்பரா பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டா நான் என்ன வெப்சைட் கேட்டேன்னா அது எனக்கு பண்ணி முடிச்சிருச்சு. இதுக்கான ப்ரிவியூ வெர்ஷனுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன் இந்த ப்ரிவியூ வெர்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரிவியூ வெர்ஷன்ல போயிட்டு வெப்சைட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராம்ப்ட பக்காவா கொடுத்திருந்து எனக்கு இது இந்த இடத்துல இதை பிளேஸ் பண்ணு, இமேஜை கொஞ்சம் 3D வியூல வை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க நான் வெறும் சிங்கிள் ப்ராம்ப்ட் தான் கொடுத்தேன் இமேஜ் அப்லோட் பண்ணி நமக்கு வந்து பக்காவான ஒரு வெப்சைட் வந்து பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா சிங்கிள் ப்ராம்ப்ட்ல இது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மற்ற நீங்க மாடல்ஸ் எடுத்தீங்கன்னா சிங்கிள் ப்ராம்ப்ட்ல இது அச்சீவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இந்த மாடல் வந்து ஃபுல் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ராடினியான ஒரு வெப்சைட் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வச்சு இன்னும் கொஞ்சம் நான் ப்ராம்ப்ட்லாம் டியூன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு சூப்பரான வெப்சைட்டை என்னால் மேக் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆங்கிரி பேர்டு கேம் டெவலப் பண்ண போறோம். ஓகேவா? எனக்கு வந்து ஆங்கிரி பேர்டு கேம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட லோகோவை வச்சு அதை வந்து ஒரு ஆங்கிரி பேர்டா மாத்தி அதை வந்து ஒரு கேமா டெவலப் பண்ண போறோம். அதோட ப்ரிவியூமே நம்ம இங்கே ரன் பண்ணியே பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படி பண்றேங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து நியூ சாட் கொடுத்துக்கிறேன். நியூ சாட் கொடுத்துட்டு பில்ட் ஆங்கிரி பேர்டு கேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் வந்து இந்த ஒரு ப்ராம்ப்ட் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ ஆங்கிரி பேர்ட் ஸ்டைல் கேம் வந்து நமக்கு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான ஆங்கிரி பேர்டு கேம் வந்து கம்ப்ளீட்டாக அது டெவலப் பண்ணிருச்சு. நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரிவியூமே பார்க்க முடியும். ஓகேவா? பிளே ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டு அதுக்கடுத்து ஒரு 2 இது இருக்கு. அதுவுமே வந்து லாக் பண்ணி வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நீ இதை பிளே பண்ணு அதுக்கப்புறமா அதை பிளே பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம வியூ பண்ணியும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளே பண்ணியும் பார்க்கலாம். ஸோ வியூ சைட்டு கொடுக்குறேன். இப்போ இதுதான் வந்து நம்மளோட கேம். ஓகேவா? இப்போ இந்த கேம்ல வந்து நம்ம பிளே பண்ண போறோம். நான் வந்து பிளேன்னு கொடுக்குறேன். ஸோ நம்மளோட கேம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை இழுத்து இங்கே கரெக்டாக அடிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர். ஆக்சுவலாக நல்லா இருக்கு. எனக்கு விளையாடுறதுக்கே சூப்பராக இருக்கு. அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்சல்யூட்டாக அதில் என்ன இருக்குமோ அதை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கு. நான் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுத்தேன். ஆனால் அந்த ப்ராம்ப்ட்லேயே வந்து கவர் பண்ணிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு இதுக்குமே ஆங்கிரி பேர்டுக்குமே நான் இப்போ வந்து பவர் ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னால் என்னால் பவர் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப கியூரேட்டடாக ரொம்ப ரீசனிங்காக என்ன பண்ணுது அப்படின்னா சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. நான் என்ன சொல்ல வரேன்னா அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அதுதான் வந்து இந்த இப்போ இருக்க மாடல்ஸ் எல்லாமே பீட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணுறது அண்ட் ஒரு கேமே வந்து நான் டெவலப் பண்ணி காமிச்சேன் எப்படி கிமி K3ல நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதோட ரீசனிங் கேப்பபிலிட்டியுமே வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த மாடல் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பர்சனலாக ஃப்ரீ அக்சஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க எப்போ வந்து மூன் ஷாட்டுக்கு வந்து நான் இதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எப்போ ஒரு புது மாடல் ரிலீஸ் பண்ணாலும் எனக்கு வந்து உங்களுக்கு நான் ப்ரீமியம் அக்சஸ் நீங்க யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரீமியம் அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோமே காமிச்சேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபேபிள் ஃபைவ்ல வந்து ரொம்ப ரொம்ப டோக்கன்ஸ் அதிகமாக போச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா டோக்கன்ஸ் கம்மியா போகுது. ஆனால் ஃபேபிள் ஃபைவ் என்ன அவுட்புட் தருதோ அதே அவுட்புட் வந்து உங்களுக்கு கிமி K3 வந்து கொடுத்துட்றான். ஸோ இதுதான் வந்து இந்த பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க கரண்ட்ல நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராக் ஒரு மாடல் ரிலீஸ் பண்றதா பேசியிருக்கான். அது வந்துச்சுன்னா அதை பத்தியும் நான் கம்ப்ளீட்டா வீடியோ போடுவேன். இதே மாதிரி ஏ ரேட்டட் கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஷின் லேர்னிங்கோட புக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி ஏ ரேட்டட் கண்டென்ட் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.